காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல். இப்ப வாட உள்ள இம்பட்டு நாள் கழிச்சு வரேன். உனக்கு ஆரத்தி இருக்காம எப்படி உள்ள கூப்பிடுறது? அதுக்குதான் இந்த ஏற்பாடு. இப்ப வாட ராசபாண்டி உள்ள. ஏன் பாட்டி, உங்க பேர என்ன போருக்கா போயிட்டு வரோம், ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறீங்க? அடபாடவா, என் பேரன் எதுக்கடா போருக்கு போகணும்? நாங்க எல்லாரும் குத்துக்கள் கணக்கா இருக்கும் போது என் பேரன் எதுக்கடா போருக்கு போகணும்? என் பேரன் இந்த இருக்கிற பக்கத்து தெருக்கு போயிட்டு வந்தாலே நான் ஆரத்தி எடுத்து தான் உள்ள கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது என் பேரன் பட்டணத்துக்கு போயிட்டு வரான். அதுவும் எத்தனை நாள் ஆச்சு? நாள் கணக்கா, வருஷ கணக்காச்சு என் பேரனை பார்த்து. என் ராசபாண்டியை கண்ணால பார்த்து எத்தனை வருஷமாச்சு? அதான் என் பேரனை ஆரத்தி எடுத்து கூப்பிட்றேன். இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான்ல, எத்தனை பேர் கண்ணு பட்டிருக்கோம். அவனுக்கு நாங்கள் திருஷ்டி கழிச்சு உள்ள கூப்பிட வேணா? வாட ராசபாண்டி நீனு. அவன் கிடக்குறான், கேள்வி மேலே கேள்வி கேட்கறான் பாரு. ஏண்டா உன்னை போலவே நல்ல ஒரு கற்பனை பிடிச்சி எடுத்து வந்திருக்கா நீனு? சரி சரிடா, நீ என் பேர வாரியே நல்ல கருகருன்னு தான் இருக்கேன். நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். நீ மட்டும் என்ன வேற ஆளா என்ன? நீ என் பேரனாண்டா. என் 3 பேரங்களோட சேர்த்து நீ ஒருத்தன், மொத்தமும் 4 பேர். போதுமா பாட்டி? வந்து கொஞ்ச நேரம் இருக்குமா, என்கிட்ட முழுசா கூட நீங்க பேசலாம். அதுக்குள்ள என்ன உங்க பேரான சொல்லிட்டீங்க. ரொம்ப 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 நன்றி பாட்டி. அடையறுபட்ட பயலே, பாட்டி பாட்டின்னு மூச்சுக்கு 3 தடவை சொல்றேன். ஆனா பாட்டிக்கு நன்றி சொல்றேன். எடு அந்த விளக்க மாத்த, இன்னைக்கு நான் பிச்சை எடுத்துறேன். பியூட்டி, அதெல்லாம் நீ கவலையப்படாத. பையப்புல இங்கே தான் இருப்பான், விளக்க மாறல. உன் கையில என்னென்னலாம் சிக்குதோ அதெல்லாம் வச்சு இவளை நீ செய்யணும். சரி சரி, நீங்க செய்யும்போது செய்யுங்க. இப்ப நம்ம உள்ள போலாமா? ஆமாண்டா பேராண்டி, இந்த காரப்பங்கிட்ட பேசி அத்தை மறந்துட்டு பத்தியா நானு. சரி சரி, நீ உள்ள வா. அடியே அடியே, இன்னும் என்னடி பாத்துட்டு கிடக்க? அந்த ஆரத்தி தண்ணி எடுத்து ஊத்திட்டேன், தட்டை கழுவி வை. அப்புறம் பாலை கறந்து எடுத்துட்டு வாடி. என் பேராண்டி வந்திருக்கான், கூடவே இன்னொரு பேரன் வந்திருக்கான்ல. நல்லா தண்ணி ஊத்தாத காய்ச்சாத காய்ச்சி பால் காரப்பங்கிட்ட பேசி அதை மறந்துட்டு பத்தியா? என் பேரன் உள்ள கூப்பிட மறந்துட்டேனே. நீ வாயா ராசபாண்டி. வெளியில வேற வெயில் கொளுத்தி எடுக்குது. என் பேரன் அந்த வெயில நின்னா கருத்து போயிடுவானே. நீ வாயா உள்ள. இது இப்போ உங்க பேர தக தக தகன்னு மின்னறாப்ல, இந்த வெயில்ல நின்னா கருத்துருவாப்ல. அதானே பாட்டி? அடே கருப்புக்குங்க, என்னடா என் பேரனை கலாய்க்கிறேன்? என் பேரன் குழந்தையில எம்பிட்டு கலர் தெரியுமா? இப்போ சத்தோட கலர் குறைஞ்சிட்டான், அவ்வளவுதான். பாட்டி, இதெல்லாம் உங்களுக்கே ஓவராலாம். உங்க பேரு சத்தோல கலர் குறைச்சல், சத்தோல கலர் குறைச்சல் இல்ல, அங்க கலரே இல்ல. அடே கருப்பு கொஞ்சம், என் பேரன் இப்படி கலர் கம்மியானதுக்கு நான் தான் காரணம். அந்த கதையை அப்புறமா உனக்கு சொல்றேன், நீ உள்ளார வா. பியூட்டி, அப்போ என் கலர் இப்படி ஆனதுக்கு காரணம் நீதானா? அது அடே ராசபாண்டி, நான் அந்த கதையை சொன்னா நீ ஐயோ பாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க அப்படி வச்சிருக்க கூடாதா அப்படின்னு நீயே கேப்படா. உன் நல்லதுக்கு தானே பண்ண. நீ நான் சொல்றல, அந்த கதையை சொல்றேன். நீங்க முதல்ல உள்ளார வாங்க. உங்களுக்காக அப்பா தண்ணி எல்லாம் உள்ளவே காத்துட்டு இருக்காங்க. நீ உள்ள வா. நீ கருப்பான கதையை நான் கேட்க ரொம்ப ஆவலா இருக்கேன் மச்சான். பாட்டி வாங்க, நம்ம உள்ள போவோம். வாங்கடா. டே ராசபாண்டி, நீ என்ன பாத்துட்டு இருக்க? வாங்கடா. அடி அடி இந்த பாருடி. சொல்லுங்கம்மா. என்னத்துக்கு சொல்ல? திருஷ்டி கரைச்சிட்டு கையில வச்சு வேடிக்கை பாத்துட்டு இருக்க. அதை அப்படி கொண்டு போய் வாசல்ல முக்குல ஊத்தி விடு. போ. என்ன போறேம்மா? அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க தம்பி கருப்பான கதையை சொல்றீங்களா, அதை கேட்க எனக்கு ஆவலா இருக்குமா. எனக்கு சொல்லுங்கம்மா. அடி இது ஒண்ணு பெரிய கதைலாம் ஒண்ணும் இல்லடி. சரி சரி, அதை எடுத்து போய் ஊத்திட்டு வா. உள்ளார வா, அப்ப நான் கதையை சொல்றேன், நீ கேட்டுக்கோ. அடி ராசபாண்டி, உள்ளார போவோமா? போலாமே பியூட்டி. அப்புறம் என்னடா வேடிக்கை, வாங்க உள்ள போவோம். அடே கருப்பு கொஞ்சம், நீ என்ன வாடா உள்ள. ஓய் பியூட்டி, ரொம்ப நாள் கழிச்சு வரேன். என்ன வரவேற்கிறதுக்காக ஹாலில் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தோம், ஆளையே காணும். என் பியூட்டி மட்டும்தான் எனக்காக வாசல்லே காத்துட்டு இருந்திருக்கேன், அப்படிதானே? அடே ராசபாண்டி, அப்படி எல்லாம் சொல்லாதடா. இவ்வளவு நேரம் வாத்தாக்காரி நீ வரலையே துடிச்சு போயிருந்தா தெரியுமா? அவளுக்கு மற்ற 2 பிள்ளைங்களை விட உன் மேலதான் அம்பட்டு பாசம் ஜாஸ்தி. ஏன்னா நீதான் அவ வளர்த்த பிள்ளையாமா. அதனால உன் மேல அவளுக்கு கொல்ல பாசம்டா. இவ்வளவு நேரம் வாசலுக்கும் வீட்டுக்கும் நடந்துகிட்டு இருந்தான். இப்பதான் கால் வலிக்குன்னு உள்ள போயிருப்பான்னு நினைக்கிறேன். இரு வாத்தால கூப்பிடுறேன். ஆமா பாட்டி, அம்மாக்கு அண்ணனுங்களை விட என் மேல பாசம் ஜாஸ்தி தான். ஆனா நானும் நீ வளர்த்த பிள்ளைதான் பாட்டி. என்னையே நீ தானே வளர்த்த. ராசபாண்டி, சத்தங்கிட்ட போட்டு சொல்லிடாத. வாத்தாக்காரி இத்தனை வருஷமா அவ நீ வளர்த்த பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப நீ போயிட்டு இப்படி சொன்ன நினைச்சுக்கோ, அவ மனசே சுக்குநூறா உடஞ்சு போயிரும்டா. பாட்டி, ஆனாலும் உனக்கு குசும்பு ரொம்ப ஜாஸ்தி. என்னடா பண்ண? தலையும் அப்படியே மேய்க்கிறாங்க. இந்த குசும்பு கூட இல்லைன்னா எப்படி? இல்லைன்னா என்னெல்லாம் மேய்ச்சிருவாளுங்க. அதே என்னமோ கரெக்ட் தான். ஆமா பாட்டி, கேட்கணும்னு நினைச்சேன். அண்ணி எங்க? அடே ராசபாண்டி, தலை விட உன் அண்ணிக்காரி தான் எப்ப வருவேன் துடியா துடிச்சிட்டு இருந்தா. இவ்வளவு நேரம் அவளும் என் கூட தான் வாசலே நின்னுட்டு இருந்தா தெரியுமா? கிச்சன்ல எதை வச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் பாத்துட்டு இருக்கான். உனக்காக தான் எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு இருக்கான். உனக்கு இது பிடிக்கும்னு சொன்னதுதான் எல்லாமே பார்த்து ஒண்ணு விடாம செஞ்சுட்டு இருக்கான்.
இப்ப கூட கிச்சன்ல தான் இருப்பா. இரு கூப்பிடுறேன். இல்ல இல்ல பாட்டி, நீங்க அண்ணியை கூப்பிடாதீங்க. அண்ணியை நானே கிச்சன்ல போய் பாக்குறேன். கல்யாணத்துக்கு கூட வரலாம். இப்ப அண்ணி என்ன தேடி வரக்கூடாது, நான் தான் அண்ணியை தேடி போகணும். அண்ணிய கிச்சன்ல போய் நானே பாக்குறேன். ராஜபாண்டி எப்படா வந்த? ராஜபாண்டி எப்படா இருக்கான்? அண்ணா அப்பா, உங்க 2 பேர் மேலே நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஒரு புள்ள ஊர்ல இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வரானேன்னு அவனை பார்க்கணும் வரவேற்கணும்னு இல்லாம ஆளாளுக்கு ரூம்ல ஜாலியா இருந்திருக்கீங்க, அப்படித்தானே? ஏய் நீ வேறடா, இவ்வளவு நேரம் நீ வருவேன்னு இவ்வளவு நேரம் நானு அப்பா அம்மா உன் அன்னிக்காரின்னு எல்லாரும் குறுக்க நடந்துட்டு இருந்தோம். எங்களெல்லாம் ஒரு படி தாண்டி தான் பாட்டி வாசல் வந்து நின்னுட்டாங்க. இப்பதான் சரி வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்குன்னு ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு போறோம். அந்த கேப்ல வந்து நிக்கிறடா நீனு. அண்ணா இந்த மாதிரி சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. எனக்கு உன் மேல கோவம் தான். நான் வருவேன் வந்து நிக்கலாம். அப்பா நீங்களும் அப்படித்தானே? டேய் உன் குடும்பத்தான குறையவே இல்ல. கோவப்படுற சிரிச்சுட்டே கோவப்படுற. சிரிச்சு காட்டு குத்துட்டணும். டேய் நீ ஆளு தானே வளர்ந்துருக்க, மத்தபடி இன்னும் அதே குழந்தைத்தனத்தோட தான் இருக்க. அப்புறம் என்னடா ஆள் இப்படி இழைச்சு போயிருக்கான்? இவங்களுக்குலாம் கண்ணு தெரியுதா தெரியலையா? குடிச்சு ஒருத்தன் தொப்பதான் போடலாம், மத்தபடி புசு புசுன்னு தானே இருக்கான். ஆளாளுக்கு என்னடா இவங்களை இழைச்சு போயிட்டேன்றாங்க. ஆனாலும் அண்ணனா இருந்தாலும் இம்புட்டு பாசமாலாம் இருக்கக்கூடாதுடா. சேனல் என்னடானா அந்த அண்ணன் இழைச்சு போயிட்டேன்னு சொல்றாரு, இங்க வீட்டுக்கு வந்தா இந்த அண்ணன் இழைச்சு போயிட்டேன்னு சொல்றாரு. அண்ணனுங்க பாசம் ஓவரா இருக்கேன். இதே மச்சி நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா நீங்களாம் வந்துட்டீங்க. அம்மா எங்க? அப்பா அம்மா எங்கப்பா? மீனாட்சிங்க இவ்வளவு நேரம் என் புள்ள வரப்பறேன் குதிச்சிட்டு இருந்தா, இப்ப புள்ள வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஒருத்தி ஆளே காணுமே. அது ஒண்ணும் இல்லம்மா, இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தான். இப்பதான் பூஜை ரூமுக்கு போனோம். பிள்ளைக்காக உருக்கி வேண்டிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. ஏண்டா பிள்ளைக்காக வேண்டதெல்லாம் சரிதான், புள்ள வந்து இவ்வளவு நேரம் ஆகுதுல, பிள்ளைய கண்ணால பாக்க வேணா? அவளை கூப்பிடு. இந்த கூப்பிடுறமா. மீனாட்சி இங்க வா. மீனாட்சி இங்க வந்து என்னன்னு பாரு. வாமா சீக்கிரமா. அத்தனா அங்க பாரு யார் வந்திருக்கதுன்னு. அம்மாவை போன் பண்ணா 2-3 வார்த்தை பேசிட்டு சரிமா நான் வைக்கிறேன் வேலை வந்துருச்சு போயிடுறேன். அம்மா டோட்டலா மறந்துட்டல. அம்மா அம்மாவை யாராவது மறப்பாங்களா? எதுக்கும்மா ஃபீல் பண்றீங்க? இதோ அத வந்துட்டேனா, இனி நாள் முழுக்க உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கேனே. நீங்க போதும் சொல்ற அளவுக்கு பேசிட்டே இருக்கேன். போதுமாமா? போடா நீ உங்க அண்ணன் மாதிரி என்ன ஏமாத்துற. இப்படிலாம் சொல்லாத. நீ இப்படிதான் சொல்லுவ, அப்புறம் நான் தோட்டத்துக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு வெளியில போயிடுவேன். அம்மா கிட்ட பேச போறேன். அடியே மீனாட்சி, அவன் பிள்ளையா இல்ல நீ பிள்ளையானே தெரியலையே. என்னமோ அவனை பார்த்து சின்ன பிள்ளைத்தனமா வருத்தப்பட்டு இருக்க. அவன் வயசு அந்த மாதிரி. இந்த வயசுல பெத்தவங்க கிட்டே உட்காந்து பேச தோணும். 4 இடத்துக்கு போகணும், பிள்ளைங்களோட பேசணும் கொள்ளணும், அப்படிதானே இருக்க தோணும். இதை நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? இவன் இங்கே இருந்தா எனக்கு ஒன்றும் தெரியாது. இவன் கண்காணாத இடத்துல போய் இருந்துட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வரா பாத்தீங்களா? அப்படி இருக்கும்போது இவன் கூட இருக்கணும், என்கிட்ட பேசணும், இதெல்லாம் எனக்கு ஆசை இருக்காதா? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. அதுக்காக புள்ள இப்பதானே வந்திருக்கான், வந்தது வராதுமா. நீ அவன் முன்னாடி இப்படி வருத்தப்பட்ட மாதிரி இருந்தா அவன் என்ன நினைப்பான்? அவனும் அதை பார்த்து வருத்தப்படுவான்ல. புள்ள ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கான், சிரிச்ச முகமா பேசு, அப்பதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. ஆமாத்த நீங்க சொல்றது சரிதான். ராஜ பண்ணி அம்மா வருத்தலாம் படல, அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குற பத்தியா, அதான் அம்மாவுக்கு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா என்ன நல்லா இருக்கியா? உண்மையா இப்படி இழைச்சு போயிருக்க? டேய் என்னங்கடா நடக்குது? இது குடும்பம் தானே இல்ல வேற எதனாவா? ஆளாளுக்கு என்னமோ இவன் இழைச்சு போயிட்டான்றாங்க. அவன் இழைச்ச மாதிரியா இருக்கேன். மொடா குடிகாரன் இவன். இவனை பத்தி தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காங்களே. இந்த குடும்பம் இவனை ரொம்ப நல்லவன்னு நினைக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லவன்னு நம்ப வச்சிருக்கான். டேய் ராஜா, உன்னை கூப்பிட்டு ஈஸ்வர் வந்தானே. ஈஸ்வர் எங்க? அண்ணனா? அண்ணன் பின்னாடி வந்துட்டு இருக்காருண்ணா. அதான் அண்ணியோட சிஸ்டர் வந்தாங்க இல்லையா, அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அட ஆமா, கௌசி அவன் தான் பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஆமாண்ணா, நான் தான் பிக்கப் பண்ணலாம்னு நினைச்சேன். சகுனி போல ஒருத்தனை கூட கூட்டிட்டு வரேனா, அதனால என்னால பிக்கப் பண்ண முடியல. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா வீட்டுக்கு வந்தது பிக்கப் பண்ணிடுவேன். என்ன சொன்ன? ஒன்னும் இல்லண்ணா, அண்ணா பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன். வந்துருவாருண்ணா. ஏய் உன் வாழ்த்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணா அதை விடுண்ணா. அம்மா அண்ணி எங்க? நீ எப்போ வருவாருன்னு அவதான் அவளை காத்துட்டு இருந்தா. இரு, அவ கிச்சன்ல தான் இருக்கா, கூப்பிடுறேன். ஐயோ அண்ணா வேணாம், பாட்டி அப்பவே சொல்லிட்டாங்க அண்ணி கிச்சன்ல தான் இருக்காங்கன்னு. அண்ணிய நான் போய் பாக்குறேன். சமத்ததானம்மா? ஓ பாத்துடலாமே. அண்ணா அண்ணி கிச்சன்ல தானே?
வாங்க போலாம். வட வட உனக்காக கொடுக்கறதுக்கு நிறைய வச்சிருக்கான். என்ன அன்னிக்கிட்ட வாங்குறதெல்லாம் வரணும். வாங்க வாங்க போய் வாங்கிப்போம். வாங்கிப்போம் இல்ல வாங்கிக்கிறேன் சரியா? இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. அவன் கொடுப்பான். போதும் போதுன்ற அளவுக்கு நீ வாங்கிக்க. வாடா. வாங்கிட்டா போச்சு. அச்சோ, இது வேற சீக்கிரம் தொலைய மாட்டேங்குது. என் சின்ன குழந்தை வேற வந்துட்டு பாரா. சிச்சி வந்திருந்தா என்ன கூப்பிட்டுருப்பாங்களே. அப்ப இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தை வரல, இந்த கவுசி இருமையா வரல போல இருக்கேன். சரி சரி, குழந்தை நேரம் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இது வெந்துருதான்னு பாப்போம். சீக்கிரமா வெந்துருந்த இவனே. அமுதா அண்ணா எதுவும் கூப்பிடாத, நான் பாத்துக்கிறேன். ஏய் அவன் உன்னை பார்க்கறது ரொம்ப ஆவலா இருந்தான். நீங்க நிறைய கூப்பிடுறாங்கன்னு சொல்றேன். அண்ணா அண்ணிய பாத்தீங்கல்ல எவ்வளவு சின்சியரா புலம்பிட்டு இருக்காங்கன்னு. இந்த புலம்பல் கூட அழகா தானே இருக்கேன். கொஞ்ச நேரம் இருந்தோம்னா அண்ணி புலம்புறத பார்ப்போம். அப்புறமா நம்ம கூப்பிட்டுப்போம். என்னமோ சேட்டை பண்ண போறேன்னு நினைக்கிறேன். சேட்டை பண்ணி அவர்கிட்ட வாங்கி கட்டிக்க போறேன். இங்க பாரு, முதல் சந்திப்பு அடித்தடியில் போய் முடிய வேணாம்னு பாக்குறேன். பாத்துக்கலாம் அண்ணா. இது அன்னிக்கும் குழந்தைனுக்கும் நடக்க போற காலம் வரும். இதுல நீ தலையிடாதனா தலையிடுறதா? ஓர நின்று கையை கட்டி வேடிக்கை பாக்குறேன்டா. நீங்க நடத்துங்க, நீ என்ன பண்றோமோ பண்ணுங்க. நல்ல ஒண்ணும் இப்படிதான் இருக்கும். அழகா நீ வேடிக்கை பாரு. இப்ப என் அண்ணி எப்படி கதற விடுறேன்னு பாரு. டே தம்பி, நீ அவளை கதற விட போறியா? அவ உன்னை கதற விடாம இருந்தா சரிதான். அவளை பத்தி தெரியாம சேட்டை பண்ண போறானே. சரி பண்ணட்டும் பண்ணட்டும். சீக்கிரம் முடிச்சு வச்சுட்டேன். என் குழந்தை நேரம் வர வைக்க போகணும். அடே குட்டி குழந்தை, வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு வரல, இப்ப வரல, உனக்கு இருக்கு. வாப்பா வா. எனக்கா இருக்கு அண்ணி. இப்ப பாரு. ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க சேட்டையா? சரி என்ன எடுத்துங்க. யார் இது? யார் இப்ப என் கண்ணை முட்டுறது? கையெடு. இப்ப நீயா கையை எடுக்கிறியா இல்ல நான் கையை எடுக்க வைக்கலாம்? அடே கடக்குட்டி, வந்தது வரதுமோ சேட்டை ஆரம்பிக்கிறான். இந்த அண்ணி எப்படின்னு தெரியாதல. இப்ப பாரு யாருன்னு கேட்கறான்ல. கையை எடுங்கன்னு சொன்ன ஊன்றீங்க. யார் இது? ஓ அப்ப திருட்டு பையனா? அடே திருட்டு பையனே, வீட்டுல இத்தனை பேர் இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே புகுந்து கிச்சன் வரைக்கும் வந்துட்டியா? டேய் திருட்டு பையனே, இன்னைக்கு உன்னை விட மாட்டேன் பாக்குறியா? போயலாம் அண்ணி. ஆனாலும் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தக்கூடாது. சரி அண்ணி தானே, பாத்துப்போம். திருட்டு பையனு சொல்லியுமா விட மாட்டேங்கிறான். டேய் திருட்டு பையனே, இப்ப நீயா கையை எடுக்கிறியா இல்ல நான் கையை முறிச்சு விடவா? அமிர்தா, இதுக்கு மேல பொறுத்தது போதும். ஓங்கி எழுந்துரு. டேய் கடைக்குட்டி கொள்ளனானே, இன்னைக்கு நீ கையில சிக்கனடி. டேய் ராஜா, அவளை பத்தி எனக்கு தெரியாது. இப்ப என்னென்ன பண்ண போறான்னு பாரு. டேய் திருட்டு பையனே, கையை எடுறானா எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ ஏண்டா திருட்டு பையனே, வீட்டுல இத்தனை நாள் இருந்தோம். நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்சது பத்தாது, கிச்சன்ல வந்து என் கண்ணை வேற பத்துறான். எப்படி எப்படி என் கண்ணை போத்திட்டு இருக்கிற பொருள் திருடி போனான்னு பாக்குறியா? உன்னை கை வைக்க விட்டுறான். இப்ப என் கையால என்னென்ன வாங்க போறேன்னு பாத்துக்க. இல்ல இல்ல இல்ல, நான் திருடலாம் இல்ல. திருட இல்லனா அப்ப வேற யாரா நீ? வீட்டுக்குள்ள இவ்வளவு தைரியமா வந்திருக்கனா? அப்ப திருட்டு பையனா தானே இருப்ப? என்னது திருட்டு பையன் தைரியமா உள்ள வருவானா? நான் திருட்டு பையன்லாம் இல்ல. திருட்டு பையன் இல்லனா வேற யாரா நீ? யார் அவன்? அண்ணே என்னன்னு பாத்துட்டு இருக்கான். அண்ணி என்ன பொண்ணு கட்டுருவாங்க போல இருக்கேன். சொல்லுண்ணே, நான் தான் உன் தம்பின்னு சொல்லுண்ணே. இவன் உங்களுக்கு தெரியுமாங்க? இவன் நம்ம விட்டாளாங்க? என்னது நம்ம விட்டாலும்? சிச்சி இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. நீ சொன்ன மாதிரி திருட்டு பையன் தான் நினைக்கிறேன். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். என்னது திருட்டு பையனா? அண்ணா 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 சொல்லுண்ணா நான் தான் உன் தம்பின்னு சொல்லுண்ணா. அண்ணா அண்ணா என்ன இருக்குதுங்க? அண்ணே சின்ன நீயாவது வந்து என்ன காப்பாத்துனா? அண்ணா அண்ணா என்ன திருடன்னு சொல்லிட்டு இவங்க என்ன அடிக்க வராங்கண்ணா. என்ன காப்பாத்துனா? திருடனா? அண்ணா ஓ அப்படி அப்ப சாரி. இந்த பையனை வீட்டுல பாத்திருக்கீங்க? இந்த பையன் நம்ம விட்டாளா? நம்ம விட்டாலும் சொல்லிட்டு இருக்காப்ல. திருடன் தானே? அண்ணே பாருண்ணே, இவங்க என்ன ரொம்ப நேரமா திருட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணனாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தா பெரிய அண்ணன் என்ன மாட்டி விட்டுருச்சு. அண்ணே நீ வந்துட்ட, என் நல்ல நேரம் நீ வந்துட்ட, என்னை காப்பாத்துனே. நான் உன் தம்பின்னு சொல்லுனே. ரைட்டு. என்னப்பா தம்பி, என்ன போய் தம்பின்னு சொல்றேன். நீ தம்பி அந்த தம்பின்னு சொல்லலாம். திருட வந்த இடத்துல போய் அண்ணன்ல உறவாடினா எப்படி? அண்ணி இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. இவன் நம்ம வீட்டு பையன் இல்லவே இல்லை. அப்படி சொல்லுங்க கொள்ளனே. அப்போ இவன் திருட வந்தவனே?
திருட வந்த இடத்துல உறவாடிட்டு இருக்கான் அண்ணன் தம்பின்னுட்டு. டேய் டேய் திருட்டு பையலே, இங்க பாரு என்ன. இருட்டு போயலாம் அண்ணே, பெரிய என்ன சின்ன அண்ணே, ரெண்டு பேரும் இப்படி முகத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? என்னால உதலாம் வாங்க முடியாதுண்ணா, ஆனா காப்பாத்துங்கண்ணா. என்னண்ணா ரொம்ப கெஞ்சலாப்புல இருக்கேன், என்ன பண்ணலாம்? அதான்டா என்ன பண்ணலாம் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏண்ணே வெளியில போய் நிதானமா உட்காந்து யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்கண்ணே. அடே அண்ணே இது கூட நல்ல யோசனையா இருக்கேன், வாங்க வெளியில போய் உட்காந்து நல்லா யோசிச்சுட்டேன் அதுக்கப்புறமா முடிவு எடுத்துட்டு சொல்லுவோம். ஆமாடா ஈஸ்வர், நீ சொல்றதான் கரெக்ட். இங்க நின்னுட்டு இருக்கிறது கால் வலிக்குது, வெளியில போய் நிதானமா உட்காந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு வருவோம். அதானே கரெக்ட். அமிர்தா நாங்க வெளியில போய் கொஞ்சம் யோசிச்சுட்டு வரோம், நீ அதுக்குள்ள என்ன பண்ண, எனக்கும் ஈஸ்வருக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வந்துரு. காஃபியா? ஓ காஃபி குடிச்சுக்கிட்டே யோசிக்க போறீங்க நான் இந்த வீட்டு பையன் தானே இல்லையான்னு. அப்படிதானே? இந்த பையன் நல்லா ஷார்ப்பா இருக்கானே, எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுக்கிறோம். நீ தம்பி அப்படியே தான், நீ அது வரைக்கும் எங்க அன்னிக்கிட்ட சமாளிச்சுட்டு நாங்க அதுக்குள்ள யோசிச்சுட்டு வந்துடுறோம். அண்ணா இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்க அண்ணே, எனக்கு காப்பாத்துனே அண்ணே. இது வரைக்கும் வெளியில எல்லாம் யாரை பார்த்து பயந்தது இல்லைண்ணே, இவங்களை பார்த்தாலே பயமா இருக்குண்ணே. பாத்தியா கரண்டியோட சைஸ பாத்தியானே, எம்பூட்டு பெருசா இருக்குண்ணே. ஆமா அண்ணே, அவன் சொன்ன மாதிரி கரண்டி சைஸ் ரொம்ப பெருசா தான் இருக்கலாம். டேய் இதை ஒண்ணு பெரிய சைஸ் தான், இதோட பெரிய சைஸ் நமக்கு இருக்குடா. அப்படியாண்ணே இதோட பெரிய சைஸ் இருக்கான்? இல்லண்ணே நான் பார்த்தது இல்லல்ல, அதான் நான் கேட்டேன். அப்போ இதோட பெரிய சைஸ் இருக்கான்? ஆமாண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நம்ம வீட்டுல தானே சமைச்சோம், அப்ப நான் பாத்துருக்கேன். இதோட பெரிய சைஸ் ஒரு 3-4 கரண்டி இருக்கு, அதெல்லாம் தூக்கவே முடியாது தெரியுமா, என்ன வெயிட் தெரியுமா? அப்படியாண்ணே அப்போ இதோட பெரிய சைஸ் இருக்கு. அண்ணே நான் பார்த்ததுல அப்புறமா எனக்கு எடுத்து காட்டுறியா? அதுக்கு என்னடா உனக்கு கட்டாமா, எடுத்து காட்டுறேன். நான் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், இதை விட பெரிய சைஸ் கரண்டி இருக்கு, அதுவும் என் அண்ணனுக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்காமா. அண்ணே அண்ணே இதுக்கு மேல ஒருத்தன் தாங்க மாட்டான், இதோட முடிச்சுப்போம், வீட்டை அழுதுவானே. ஆமா ஆமாண்டா. திருட்டு பையலே, இன்னும் என்னடா என் வீட்டுக்காரன் என் குழந்தை அண்ணன் கூட்டிட்டு இருக்கா, திருட வந்த இடத்துல உறவாடிட்டு இருக்கா நீ போதும், நீ இதுக்கு மேல அவன் தாங்க மாட்டான், இதுக்கே பைப்புல கலங்கி போய் தான் நிக்கிறான், இதுக்கு மேல தாங்க மாட்டான். நீ விட்டுருங்க, உங்க சின்ன குழந்தை போனா போட்டு மன்னிச்சு விட்டுருங்க. அப்ப இவர் தான் இந்த வீட்டோட கடைக்குட்டியா? என்ன சார் நீங்க தான் இந்த வீட்டோட கடைக்குட்டியா? ஏய் போதும்டி அவனை விடு. இருங்க இன்னும் ஒரு வாய் திறக்கலாம். என்ன சார் கேட்டதுக்கு வாய் திறக்காம இருக்கீங்க? இந்த வீட்டோட கடைக்குட்டி நீங்க தானோ? அப்பாடா என் அண்ணனுங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க, நான் தான் அவங்களோட தம்பின்னு. ஆமாங்க நானே தான் இந்த வீட்டோட கடைக்குட்டி. விட்டுருங்க, கரண்டியை பார்த்தாலே பயமா இருக்கு, அது கரண்டியை தூக்கி தூர போடுங்களேன். இப்ப கூட எனக்கு உன் பேர்ல நம்பிக்கை இல்ல, ஏதோ இவங்க 2 பேர் சொல்றாங்கன்னா நான் போனா பட்டன் விடுறேன். சரி போனா பட்டம் பழச்சிப்போ. வரும் இதுக்கு மேல வெளியில போக கூடாது, வீட்டுல தான் இருக்கணும், புரியுதா? சரி நீ வீட்டுக்கு போ, நான் கிளம்புறேன். சரி மாமா, இதுக்கு மேல போக மாட்டேன், ஏன்னா பாடம் நிறைய இருக்கு, எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் இருக்கு. எழுதுறது கூட எழுதிடுவோம் மாமா, இந்த படிக்கிறத நினைச்சாதான் கடுப்பா வருது. இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போலனா அந்த டீச்சர் பொம்பளை என்ன பொழந்து கட்டிடும். பொழந்து கட்டினா கூட பரவாயில்ல மாமா, இந்த வெளியில அத்தனை பிள்ளைங்க மத்தியில முட்டி போட வைக்கிறா பாரு, முட்டி போடணுமா நாற்காலி போடணுமா, இதெல்லாம் என்ன மாமா? பாரு எல்லாத்துலயும் சுட்டித்தனம் வாழ்த்தானம் ஜாஸ்தியா இருக்கு, ஆனா இந்த படிப்புல மட்டும் லாஸ்ட் பெஞ்ச் தான், அப்படிதானே? லாஸ்ட் பெஞ்ச்ல அத மாமா, வெளியில ஸ்கூலுக்கு மொத்தமாவே வெளியில. எதுவும் பண்ண முடியாது. போ மாமா, இந்த படிப்பெல்லாம் யார் மாமா கண்டுபிடிச்சது? எனக்கு கடுப்பா வருது, எப்படா இந்த 12ஆம் முடிச்சிட்டு வெளியில வருவேன்னு தோணுது. மாமா இந்த 12ஆவது முடிச்சதும் எனக்கு காலேஜ் எல்லாம் சேர்க்க வேணாம், நம்ம கிட்ட சொல்லு மாமா, எனக்கு படிக்கிறதே பிடிக்கல தெரியுமா? வரும் இப்படி எல்லாம் சொல்லாதான், கண்டிப்பா நீ டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஆமா நீயுமா? மாமா எதுக்கு மாமா இதெல்லாம் படிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் படிக்கணுமா என்ன? இப்ப நான் எதுக்கு டிகிரி முடிக்கணும்னு சொல்றீங்க? ஏன் மாமா டிகிரி முடிச்சிட்டு என்ன ஏதாவது வேலைக்கு அனுப்பலாம் பாக்குறீங்களா என்ன? பார்வதி உன்ன போய் வேலைக்கு அனுப்போனா, நீ எல்லாம் வேலைக்கு போக கூடாது, இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது, இந்த ஊர்லயே தான் இருக்கும், என் கண்ணு முன்னாடி தான் இருக்கும். உன்னால எங்கேயும் அனுப்ப மாட்டேன். உன்னை டிகிரி முடிக்கணும்னு சொன்னதே நாளை பின்ன கல்யாணம் காட்சின்னு வரும்போது பத்திரிக்கலாம் பார்வதி பிகாம் எம்காம் அப்படின்னு போட்டா எவ்வளவு அழகா இருக்கும், அதுக்காக தான் படின்னு சொன்னேன். ஆமா அவ்வளவுதானே, அது ஈஸி தானே மாமா, பத்திரிக்கையில பின்னாடி போட்டுப்போ. கல்யாணத்துக்கு வரவங்க என்ன சர்டிபிகேட் கேட்க போறாங்க, நீ டிகிரி முடிச்சிருக்கே இல்லைன்னு சர்டிபிகேட் கூட நான் கேட்க போறாங்க. கல்யாணத்துக்கு வரவங்க சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்க, கட்டிக்க போறவங்க சர்டிபிகேட் கேட்டா என்ன பண்ணுவேன்? கட்டிக்க போறவங்க தானே மாமா, அவனை பத்தி நான் கவலை இல்ல, அவனை எப்படி சரி கட்டணும் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. பாத்துப்பீங்க அப்படிலாம் இல்லை, நீ கண்டிப்பா டிகிரி முடிச்சே ஆகணும், அப்பதான் பாத்திருக்கலாம். பேர் பொருத்தமும் சரி படிப்பு பொருத்தமும் சரி கரெக்டா இருக்கும், சரியா? கண்டிப்பா படிச்சிடும். சரி பாரு நீ போ, நீ உள்ள போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன் மாமா வீட்டுக்கு போறியா? இவ்வளவு தூரம் வீடு வரைக்கும் வந்துட்டு நீ உள்ள வராம போனா அம்மா என்ன பொழுது கட்டிடும், வீட்டுக்கு வந்துட்டு போ மாமா. இல்ல பாரு, நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போயிட்டு போகணும், தோட்டத்துல வயலுக்குலாம் தண்ணி பாய்ச்ச வேண்டிய வேலை இருக்கேன், காலையிலே போகணும், மழை திறந்து விடலாம்னு நினைச்சேன், ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதை மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது, நான் போய் அது வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். மாமா எப்போ நீ இப்படிதான், எப்ப வீட்டுக்கு வந்தாலும் காலைல சுடு தண்ணி ஊத்திட்டு ஓடுற. சரி சரி தோட்டத்துக்கு தானே போறேன், போ போ. சரி மாமா நானும் போறேன்,
எழுதுறதுக்கு நிறைய இருக்கு. நான் போறேன் மாமா. சரி பாரு போ. பார்வதி. சொல்லு மாமா. இல்ல இந்த ஈஸ்வரன் வந்தால. அந்த ஆளா? அந்த ஆளை பத்தி நீ ஏன் மாமா கேக்குற? உனக்கு அந்த ஆளுக்கு நான் வரேன். ஆபாதுதான். இருந்தாலும் ஒரு சந்தேகம், அதான் உங்ககிட்ட கேட்கலாமேனு. என்ன மாமா சந்தேகம்? கேளு மாமா, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல, இந்த ஈஸ்வரன் எந்த பொண்ணையும் பைக்லாம் கூட்டிட்டு சுத்த மாட்டானே. இன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா, யார் அந்த பொண்ணு? மாமா என்ன மாமா, அந்த பொண்ணு நீ சைட் அடிச்சியோ? லூசு, சேச்சே, அந்த பொண்ணு முகத்தை கூட நான் பார்க்கலாம். இல்ல ஈஸ்வரன் எனக்கு பிடிக்கலனாலும் அவன் இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு சுத்த மாட்டானா. அதான் என்ன திடீர்னு பார்த்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான்ல, அதான் யார் எவருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமேனு. அதை கேட்டாக்கா சைட் அடிச்சணும். வாயை பத்தியா உனக்கு? மாமா சும்மா சொன்னேன், நீ இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப நல்ல மாமானு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சா சந்தோஷம் தான். ஓய், நான் இதுக்கு எவ்வளவு பார்க்கணும்? எனக்கானது இருக்கும்போது நான் இதுக்கு அடுத்தவளை பார்க்கணும். எனக்கானதா? என்ன மாமா, ஏதாவது பொண்ணை பார்த்து முடிவு பண்ணி வச்சிருக்கியா? ஓய், என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கறேன். அப்புறம் உன்னதான் நான் கட்டிக்க போறேன். அதனால நான் டிகிரி முடியும்னு சொன்னேன். மாமா படிச்சிருக்கானா, அப்ப நீங்க படிக்கணுங்களா? அப்பதானே பத்திரிக்கையில் பேர் போடும்போது நல்லா இருக்கும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? மாமா நீ நல்லாவே காமெடி பண்ற மாமா. காமெடி பண்றணும்? ஓய், காமெடிலாம் ஒண்ணும் இல்லை, நிஜமா தான் சொல்றேன். அட போ மாமா, நீ வேற. எனக்கு படிக்கவே பிடிக்கலையாமா, இல்ல கல்யாணம் வேற ஒண்ணாமா. சும்மா விளையாடுற மாமா, போ மாமா. அம்மா நீ என்ன கேட்ட? அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். அம்மா அவங்க யாருன்னு உனக்கு தெரியாதா? ஓய், தெரியாதவா? யார் அவன்? நான் அவளை இதுக்கு முன்ன பின்னலாம் பார்த்ததே கிடையாது. என்னமோ தினமும் பார்த்த மாதிரி அவளை தெரியாதான்னு கேட்கறேன். ஏன் மாமா, கௌரி பெரியமால அவங்களோட பொண்ணு மாமா. புரியலையா? அதான் அமிர்தக்கா இருக்காங்களா, அவங்களோட தங்கச்சி கௌசல்யா. அமிர்தானோ? இப்போ முத்தனுக்கு கல்யாணம் ஆச்சேன், அவங்க தானே சொல்றான். அவங்களோட தங்கச்சி இவங்க? அவங்களே தான் மாமா, அமிர்தக்காவோட தங்கச்சி தான் கௌசல்யா. கௌரியாத்தியோட பொண்ணா? ஆனா இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. எப்படி மாமா பார்த்திருப்பேன்? உங்களுக்கு அந்த பெரிய குடும்பத்துக்கு தான் ஆக மாட்டேங்குது. நீ அந்த ஆளை பத்திரம் முறைக்கிறதும், அந்த ஆள் உன்னை பத்திரம் முறைக்கிறதும், இப்படியெல்லாம் முறைக்கிறது தெரியுறீங்க. அப்புறம் அவங்க வீட்டு சொந்தக்காரங்களை நீ எப்படி பார்த்திருப்பேன்? இத்தனைக்கும் கௌரி பெரியமா உங்களுக்கும் சொந்தக்காரங்க தான் தெரியுமில்ல மாமா? ஆமாமா, கௌரியாத்தையும் சேது மாமாவும் தெரியும். அவங்க பொண்ணுங்களை பார்த்ததுல மொத்த கல்யாணத்துல தான் அமிர்தாவே பார்த்தேன், மத்தவங்களும் தெரியாது. சரி விடு மாமா, அதை இப்ப பாத்துட்டேனா? நாளைக்கு அக்கா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். நீ என் வீட்டுக்கு வா, நான் அந்த அக்கா கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணும். அவகிட்ட எதுக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ற? யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். மாமா எதுக்கு இப்ப நீ எப்ப பார்த்தாலும் அந்த குடும்பத்தை சொல்லி கோவப்பட்டுட்டே இருக்கா? உனக்கு அந்த குடும்பம் தானே பிடிக்காது? ஆனா கௌரி அந்த குடும்பம் பிடிக்கும்ல. கௌசல்யாக்கா ரொம்ப நல்ல டைப்போ, சூப்பரா பேசுவாங்க தெரியுமா? அமிர்தக்கா மாதிரியே தான். அமிர்தக்கா எப்படி ஜாலி டைப்போ அதே மாதிரி கௌசல்யாக்காவும். நீ பேசி பாரு, அந்த அக்கா உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், அவளை எனக்கு பிடிச்சி நான் என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் வேணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கான், அது போதும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கான், இது போதும். ஐயோ மாமா, உனக்கு விவரமே தெரியல மாமா. வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணை பார்த்தோமா, சைட் அடிச்சோமா, டாவ் கட்டணுமானு இப்படிலாம் பண்ணுவாங்க. நீ வேஸ்ட் மாமா. வாயாடி, உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இரு, சைட்டு டாவ் நான் பேசிட்டு இருக்கோம், அத்தையை கூப்பிட்டு மாட்டி விட்டு போறேன். அத்தா, ஐயோ மாமா, எனக்கு பாடம் எழுதணும், நான் உள்ள போறேன். நீ வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, ஓடு ஓடு ஓடு, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரு, நான் உள்ள போறேன். வாயை பத்தியா? உன்னை சில்லுவண்டுன்னு சொல்றதுல தப்பே கிடையாது. உனக்கு கரெக்டா தான் பேர் வச்சிருக்கான், சில்லுவண்டு. வாயை பத்தியா? சைட்டாமா டாவாமா உன்ன அப்புறம் பாத்துக்கலாம். என்ன கடைக்குட்டி சார், இனி என்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணுவீங்க? அவன் சேட்டை பண்ணாத அளவுக்கு பண்ணிட்டீங்க, இனிமே என்ன பண்ணுவான்? அண்ணா, சேட்டெல்லாம் நம்ம கூடவே பிறந்தது, அதெல்லாம் என்னைக்கு அடங்காது. சரி அதை விடுங்க. ஆமா, ஏன் அண்ணி எங்கண்ணே? அண்ணி எங்கேயும்? அடே கருப்பு குழந்தைனே, உங்களுக்கு சேட்டை ஜாஸ்தின்னு என் புருஷன் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கணும் நான் எதிர்பார்க்கலாம். இரு, உனக்கு இன்னும் அடங்கலாம் உடக்கிறேன். மவனு வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நீ வாங்கிட்டு உள்ள போக போல இருக்கேன். அண்ணே, அதை விடுங்க. நீ நம்ம அண்ணி எங்கண்ணே? அண்ணே, அண்ணி எங்கண்ணே? அண்ணி எங்க வர சொல்லுங்க. அண்ணியை பார்க்கறது நான் ஆவல வந்திருக்கேன். ஆமா, இவங்க யாரு? நம்ம வீட்டுக்கு புதுசா இருக்காங்க, புது ரிலேஷனா? ஆமா புது ரிலேஷன் தான். டேய் கருப்பம், உனக்கு இருக்கடி. மவனு, உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துலங்க இடியுடன் கூடிய மழை பெய்ய போதுன்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பெய்ய வந்த மழையா நாங்க தடுத்து நிறுத்திட்டோம். இப்போ எப்படி கன்ஃபார்ம் பெஞ்சிடும் போல இருக்கு. ஆமாண்டா ஈஸ்வர், இவனுக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாது. அண்ணி எங்க நான் கேட்கறேன். இந்த இப்ப வருவா பாரு. கருப்பு குழந்தை, இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. நானா? சொல்லுங்க. ஆமாமா, நீதான் என்ன கேட்ட? அண்ணியை தானே கேட்டான். இப்ப காட்டம் பாருங்க அண்ணிய. அண்ணி 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 தெரியாம கேட்டுட்டா, நீ விட்டுருங்க. நீ யாருக்கு அண்ணி காட்டணும்ல, அண்ணியை காட்டிடுவோமா? அண்ணி 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 நீங்க தான் என் அண்ணின்னு உங்களை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு அழகானவங்க தான் என் அண்ணியா இருக்க முடியும். நான் அது பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதுக்காக இது பண்ணாதீங்க அண்ணி, விடுங்க அண்ணி. காது வலிக்குது அண்ணி, என் பாவம். நீ அட பாவம், மூஞ்சி பத்தியா? சின்ன குழந்தை பார்க்கலீங்கன்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். உனக்கு பிடிக்குமே பார்த்து பார்த்து செஞ்சு வச்சாக்கா என்னை பார்த்தும் அண்ணி எங்கன்னு கேட்கறல நீ. உன்னை சும்மா விடலாமா? உன்னை சும்மா விடக்கூடாது. அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். மவன இன்னும் தடவை கேட்பேன். இந்த மகனே, அம்மா கிட்ட கூட இப்படிலாம் வாங்கியிருக்க மாட்டேன். ஆனா அண்ணி டபுள் மடங்கு சேர்த்து தராங்களே, இதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அண்ணி இன்னும் நாலு சேர்த்து கொடுங்க. அண்ணி சாரி 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 சாரி. உங்க கல்யாணத்துக்கு வர முடியாம போனதுக்கு என்னை மன்னிக்கவும். எக்ஸாம் இருந்ததுனால தான் நீ வர முடியலாம், இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்பேன்ல. போடா, என்ன எக்ஸாம் இருந்தது? மூஞ்சி பத்தியா? உன்னை பார்க்க எவ்வளவு ஆர்வமா இருந்தா அண்ணி என்னன்னு கேட்கறான். உன்ன சரி, நீ கல்யாணத்துக்கு வரது கூட பரவாயில்ல. எக்ஸாம் வந்து சொன்னதால நான் போன விட்டுறேன். ஆமா, எக்ஸாம் வந்து கல்யாணத்துக்கு வரலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுனியா? என்ன அட்லீஸ்ட் வீடியோ காலையாவது பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா? அது கூட உனக்கு தோணல. சும்மா நடிக்காத. அண்ணி மேல பாசம் இருக்க மாதிரி நடிக்காத. போடா. அண்ணி என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? எங்க அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எங்க வீட்டுக்கு வர அண்ணிங்களை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கேன். நான் எப்படி அண்ணி உங்களை பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன். என் அண்ணியை முறையா பார்க்க போறேன். நேரில் பார்த்தாதான் எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதை விட்டுட்டு ஃபோனில் வீடியோ காலெல்லாம் பார்த்து பேசிட்டான், அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமாகவே இருக்காது அண்ணி. இப்போ பார்த்தீங்களா, நான் உங்களை பார்க்காதனால தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் விளையாட முடியுது. இப்படியெல்லாம் விளையாட போய் தானே நீங்கள் என்ன எவ்வளோ அழகாக கண்டிக்கிறீங்க. இப்படி ஒரு அண்ணி கண்டிக்கணும்னா எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அண்ணி கருவாயா, நல்லா பேசுறடா நீ. உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரை விட நீ ரொம்ப துடுக்கானவனா. உங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, ஆனா இவ்வளவு துடுக்கா இருப்பேன்னு தெரியாது. சரி சரி, உன்னைய பார்த்தது எனக்கு கோவம்லாம் இல்லை, எப்பயோ போயிடுச்சு. நீ திருட்டு பையன் இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டு காரைக்குடி இருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா கூட விளையாடணும்ல, அதான். அண்ணி நீங்க நீ எப்பயோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி? ஏன்னா எங்க அண்ணி ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சு. எங்க அண்ணனை விட எங்க அண்ணி ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும்ல. அப்ப கண்டுபிடிக்காம இருப்பீங்களா என்ன? ஓ அப்படி. அப்ப உங்க அண்ணனை மக்கன்னு சொல்றியா? ஓய் என்னடி, உன் குழந்தை பார்த்ததும் என்ன வர்ற? என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அண்ணன் புத்திசாலியா இருக்க போய் தான் உங்களை மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான அண்ணியை கரெக்ட் பண்ணிருக்காரு. சின்ன குழந்தை நீ, வாய் ரொம்ப துடுக்கதான் உங்களுக்கு. ஆனா இது நல்லா இருக்கு. நீ இப்படியே இரு, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சரி சரி, நீ ரொம்ப பசியோட வந்திருப்ப, அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க, ரொம்ப டயர்டா வந்திருப்பேன். போய் முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா. உனக்கு பிடிச்சதெல்லாம் அண்ணி செஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு என்னென்னலாம் பிடிக்கணும் உங்க அண்ணா கிட்ட, அத்தை கிட்ட, மாமா கிட்ட எல்லார்ட்டும் கேட்டு பார்த்து செஞ்சு வச்சிருக்கேன். நீ வந்து சீக்கிரம் சாப்பிடு, சரியா? ஹலோ ஹலோ, ஆமா என்ன நடக்குதுங்க? ஏ வாயாடி, என்னடி கேள்வி இது? வாயாடியா? ஆமா, ஒரு தங்கச்சிக்காரி ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னாலே, அவ வீடு வந்து சேர்ந்தாளா இல்லையா, அவளை பத்தி நான் நினைப்பேன் உங்ககிட்ட இல்லையே. ஈஸ்வர் மாமா வந்ததும் கௌசிங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? ஆனா உன் சின்ன குழந்தை பார்த்ததும் என்ன மாதிரி கொஞ்சிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் அதை நீ பார்த்த. இப்ப கூட கொஞ்சம் தானே இருக்கேன், பார்த்துட்டு தான் கேட்கிறேன். சும்மா நடிக்காத. வாயாடி, உன்னை பிச்சுன்னு பார்த்துக்கேன். ஆமா, யாருக்கிட்ட நீங்க வந்த? நான் நீங்க வான்னு சொன்னாடி. அக்கா என்னக்கா இப்படி கேட்கிறேன்? அண்ணி என்ன கேள்வி இதெல்லாம்? இவ்வளவு தூரம் வந்திருக்கான், வந்தவளை எப்போ வந்து கேட்காம ஏன்டி வந்து கேட்குறீங்க? அப்படிதான் கேட்காதீங்க. நீ பாவம் பாருங்க, அவன் முகமே மாறிடுச்சு. குழந்தை உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நான் உங்ககிட்ட ஃபோன்ல என்ன சொன்னேன்? உன் ஸ்டடீஸ் அங்கேயே கண்டினியூ பண்ணலன்னு சொன்னேன். எதுக்காக நீ கிளம்பி வந்த? அக்கா நீ என்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அம்மா கிட்ட அத்தை பேசினாங்களாமே. அத்தை தான் சொன்னாங்க இங்க கிளம்பி வான்னு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால அம்மா என்ன கிளப்பி விட்டாங்க, இங்க வந்தேன். என்னக்கா என் மேல கோவமா இருக்கியா? அமர்தா, இப்போ எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்கான்? இங்க பாரு, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. கௌசிங் உங்க அக்கா அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பான், நீ அதை பத்தி கவலைப்படாத. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? சரி எனக்காக நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. நான் நாளைக்கு ட்ரெயினுக்கே கிளம்புறேன். ஐயோ நாளைக்கு ட்ரெயினுக்கே வா? என்னங்க திடீர்னு இப்படிலாம் முடிவு எடுக்காதீங்க. ஹலோ ஹலோ, இங்க பாருங்க மிஸ்டர் சின்ன குழந்தை. அண்ணி சொல்லுங்க அண்ணி. என்ன கரிசனமா? பாவம்லாம் அண்ணி, உங்க தங்கச்சி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, நீங்க இப்படி பேசுறீங்க. ஆமா, எதுக்கு அவங்களை இங்க இருந்து கலப்பணும்னு சொல்றீங்க? கிளம்பணும்னு சொல்லலாம். ஏய் கௌசிங், அக்கா மேல கோவமா? அக்கா ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கணும்னு புரியும்ல? புரியுதுக்கா, ஆனா நான் என்ன பண்றது? அத்தை வாவான்னு சொன்னாங்க, அதனால அம்மா கிளப்பி விட்டாங்க. சரி விடு, நானும் நாளைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? கௌசிங் நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா. அண்ணி நீங்க போய் சாப்பாடு தந்துடுங்க, இவங்க பசியோட வந்திருக்காங்க, முதல்ல சாப்பிடட்டும். ஏதோ வந்தாலும் நம்ம அப்புறம் பேசுவோம். சரிங்க குழந்தை. ஏய் கௌசிங் வா, உனக்கு ரூம் காட்டுறேன். நீ வந்து முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகு, வந்து சாப்பிடு. நான் இது வந்து உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரிக்கா? எக்ஸ்கியூஸ் மீ அண்ணி, காதை இப்போது விடுவீங்களா? இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாசத்தில் மழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும். அக்கா நம்மளை பத்தி இப்படி
பார்த்து அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு பார்த்தா நீ யாரடி வர சொன்னான்னு கேட்டுட்டா. அக்கா ஃபோனில் சொன்னாதா நம்ம வரக்கூடாதுன்னு சொன்னாதா. ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? அம்மா தான் என்ன போன்னு அனுப்பி விட்டாங்க. எங்கள் அத்தையும் என்ன வாவான்னு சொன்னாங்கல்ல, அதனால தானே வந்தேன். அக்கா வர என்ன கோவமாக இருக்க போல இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது? சரி நீ என்ன பண்ண, நாளைக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதா. இதெல்லாம் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே இருக்காளா? சாப்பிட்டதுக்கப்புறம் ஆளையே காணுமே பார்த்தேன். இங்கே வந்து நின்றுட்டு இருக்கா. ஆமா இங்கே தனியாக பண்ணிட்டு இருக்கா. கௌசி, ஏய் கௌசி. அக்கா வந்துட்டா. கொஞ்ச நேரம் கோவமாக இருக்காம நடிப்போம். என்ன சொல்ல? ஏய் கௌசி, சாப்பிட்டதுக்கப்புறம் ஆளையே காணும். ஆமா நல்லா சாப்பிட்டியா? வயிறுக்குள்ள சாப்பிட்டியாடி? நான் சின்ன குழந்தை பார்த்தல உன்னை பார்க்க மறந்துட்டேன். நீ நல்லா சாப்பிட்டியா? இப்போ போய் அக்கா போட்டு ஊட்டி விடட்டுமா? ஒன்றும் அக்கறை வேண்டாம், அதெல்லாம் நான் நல்லா தான் சாப்பிட்டேன். என்னடி கேட்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிற? என்ன ஒன்லைன் ஆன்சர் மாதிரி சொல்லிட்டு இருக்கா? என்னாச்சு? என் செல்ல குட்டிக்கு மேலே கோவமா? கோவமா எனக்கா? நான் யாரு உங்க மேலே கோவப்படுறதுக்கு? எனக்கெல்லாம் யார் மேலே கோவம்லாம் இல்லை. நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். கௌசி, அக்கா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பேசாமா? முதல்ல அக்கா பாரு. என்னை பாருன்னு சொன்னேன். கௌசி, இப்போ திரும்ப போயா இல்லையா? நீ பாரு கௌசி, அக்கா பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? சரி அக்கா பார்க்க கூட மாட்டேன் அப்படிதானே? நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதால? நான் போகிறேன். உனக்கு என்னை பார்த்து பேச கூட பிடிக்கல தானே? அந்த அளவுக்கு அக்கா மேலே கோவமா இருக்கா அப்படிதானே? ஐயோ அக்கா நீ வேற ஒன்று, நான் சும்மா உங்ககிட்ட விளையாடணும். எனக்கு மேலே எந்த கோவமும் கிடையாது. நீ தான் என் மேலே கோவத்தில் இருக்கா. சாரி, சொல்ல கேட்காம நான் ஊருக்கு வந்துட்டேனா? சாரிக்கா லூசு. சாரி நான் அதுக்கா. நான் எதுக்கும் நீங்கள் வர வேணாம்னு சொன்னேன்னு உனக்கு தெரியாது. அது ஒரு சில காரணங்கள் இருக்கு, அதனால உன்னை வர வேணாம்னு சொன்னேன். சொல்லியும் கேட்காம அத்தை உன்னை வர சொல்லியிருக்காங்க பார்த்தியா? அதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியாது. அக்கா அக்கா நேர்த்த அத்தை எதுக்கு என்ன வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு என்ன வர வேணாம்னு சொன்னாலும் எனக்கு தெரியும். தெரியுமா கௌசி? விளையாடாதம்மா. அத்தை எதுக்கு உன்னை வர சொன்னாலும் உனக்கு தெரியுமா? ஐயோ அக்கா இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அக்கா. அத்தை எதுக்கு எனக்கு வர சொன்னாலும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் வர சொன்னாங்க தெரியுமா? ஈஸ்வர் மாமாவையும் இல்லை ராஜபாண்டி மாமாவையும் ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர எனக்கு கட்டி வைக்கிறதுக்காக வர சொன்னாங்க. கௌசி எப்படி அக்கா நீ என்னை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் திடீர்னு ஃபோன் பண்ணி நீங்கள் வர வேணாம்னு சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் அக்கா என்ன வர வேணாம்னு சொல்கிறானா? அதில் என்னமோ ரீசன் இருக்கணும். அது அம்மா கிட்ட பேச்சு கொடுத்தேன். அம்மா கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அம்மா பேசுறத வச்சு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அத்தை இதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னு. என்னக்கா எனக்கு இது கூட எனக்கு தெரியாமல் இருக்கும். கௌசி இதுக்காக தான் அக்கா உன்னை வர வேணாம்னு சொன்னேன். இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் தவச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலையா நீயே தெரிஞ்சுக்கிட்டேன். கௌசி இப்போ அக்கா உன்னை வீட்டுக்கு போன்னு சொல்கிறதுக்கு காரணம் உனக்கு புரியும்ல? ஐயோ அக்கா நீ ஏன் கிட்ட தயங்கி தயங்கி பேசாத. எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னேன். இப்போ உனக்கு என்ன, நான் ஊருக்கு போகணும் அவ்வளோதானே? அம்மா தான் வற்புறுத்தி அனுப்பிச்சது. அத்தை கூப்பிட்டாங்கன்றதுனால நான் வேறு வழி இல்லாமல் தான் வந்தேன். இல்லைன்னா நான் ஏன் வரப்போறேன்? நான் வீட்டுக்கே கிளம்பிடுறேன் சரியா? நாளைக்கு ஈவினிங் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். உடனே கிளம்பிடுறேன் போதுமா? கௌசி சாரிடி. நியூஸ் அக்கா என்கிட்ட எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கா? அத்தை அம்மா நான் அவங்கள முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருக்கா எனக்கு ஈஸ்வரன் மாமா ரொம்ப பிடிக்கும். அது போல அவருக்கு என்ன பிடிக்கணும்ல? அவருக்கு யாரை பிடிக்கணும் எனக்கு தெரியாது. கௌசிமா என்னக்கா பார்க்குறேன்? ஈஸ்வர் மாமாக்கு என்ன பிடிக்கும்? உன்னை எப்படி பிடிக்கும் அப்படிதான் என்னையும் பிடிக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணுற அளவுக்குலாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்க்கா. ஏ கௌசி நீ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட பார்த்தியா? ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம்மா தேங்க்ஸ் சொல்ல சாரி சொல்ல. நீ நம்ம நினைச்சு பார்த்தியா? கொடுத்து நினச்சி கொண்டு பார்த்துக்கா. வாயாடி வாயாடி இன்னும் உனக்கு வாய் கொழுப்பு புரியல அப்படிதானே? வாய் கொழுப்பில் யார்கிட்ட இருந்து மேடம் வந்தது? எல்லாம் என் குருநாதரான உங்ககிட்ட இருந்ததா? ஆனால் இப்போ என்ன என் குருநாதர் என்னை விட்டு தனியாக இருக்கீங்க. அக்கா எனக்கு ஒரே ஒரு கவலை தான் தெரியுமா? உன்னை என்னை விட்டு பிரிஞ்சிருக்கா, அது மட்டும் தான் கவலை. அந்த சந்தோஷத்தில் தான் ஓடி வந்தேன் உங்க கூட பார்க்கலாமே உங்க கூட இருக்கலாமே எனக்கு. ஆனால் என்ன மேடம் இப்போ ரொம்ப குடும்ப இஸ்திரியாமா இருக்கீங்க. அதனால உங்கள் குழந்தைனாரே உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் அத்தை மாமா உங்கள் குடும்பம்னு இன்னும் தனியாக பிரித்து பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த தங்கச்சியை தனியாக விட்டுட்டேன் அப்படிதானே? சொன்னேன் நீ தான் எனக்கு முதல்ல தெரியுமா? உன்னை விட்டு வந்ததும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு இந்த வீட்டில் எவ்வளோ போர் அடிக்குது தெரியுமாடி? நீ கூட இருந்தால் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அத்தை இப்படி பிளான் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுடி. இதனால குடும்பத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல? புரியுது புரியுதுங்க குடும்ப இஸ்திரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தை சத்தியம் நான் கும்மி மாட்டேன். வாயாடி சரி ரொம்ப நேரம் ஆகுது போய் பாடுப்போம். நாளைக்கு வேறு ஈவினிங் ட்ரெயின்னு சொன்னலாம். உண்மையாவே கிளம்புறியா? அச்சா அப்படியே சோகப்படுற மாதிரி நடிக்கிறா பரவத்தி. எனக்கு ஃபோன் சொல்கிறவ இவதா இப்போ போறியான்னு கேட்குற பிறகு ஒன்றும் தெரியாத மாதிரி. அதெல்லாம் போகிறேன். நான் உனக்கு ஃபோனில் வீடியோ கால் பார்த்து பேசிக்கிறேன். நீ பார்க்க முடியல உங்கள்கிட்ட பேச முடியல கஷ்டமாக இருந்துச்சு. சரி விட அதுக்கு ஃபோன் இருக்கலாம் பார்த்துக்கோ. நாளைக்கு ஈவினிங் ட்ரெயினுக்கு கிளம்புறேன். போதுமா யாரும் அக்காவையும் சாரி செல்ல குட்டி. இதுக்கு மேலே தாக்க பிடிக்காது. ஏக்கா ஈஸ்வர மாமா தான் என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது? ஆமாம். ஏண்டி ராஜபாண்டி கட்டி போறியா? சிச்சி அது சிட்டி பார்ட்டி. சிட்டியில் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. இந்த பாட்டிக்கிட்ட பேசல. பாட்டி தண்ணி பாட்டியா இல்லை சைட்டு பாட்டியான்னு தெரியல. அந்த பாட்டிக்கிட்ட பேசுறதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அது இல்லை. நீங்கள் ரொம்ப எனக்கு சாரி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? அதான் உன்னைய போட்டு தள்ளிட்டேன். மாமாவே 2 தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா மாமாவே 2 தடவை கட்டிக்கிட்டுமா? அடி பாலு அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏன் அடி மடியில் கையை வைக்கிறோம்? என்ன அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா எனக்கு ஈஸ்வர் மாமாவும் பிடிக்கல ராஜபாண்டியும் பிடிக்கல.
எனக்கு மொத்த பாண்டி மாமாவை தான் பிடிச்சிருக்கேன். மாமாவை கட்டிக்கிட்டமா? நீ தானே இவ்வளவு நேரம் கொல்ல போறேன்னு சொன்ன. இப்போ உன்னை நான் கொல்ல போறேன். கொல்லாலும் பரவாயில்ல, நான் மொத்த பாண்டி மாமாவை கட்டிக்க போறேன். போடியாக்கா. எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வாமா, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. சித்து வேலை காணும். அக்கா அக்கா, நீ காலேஜ் கிளம்பலையா? டைம் ஆகுது. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அப்பப்பா ரெண்டு பேரும் உள்ள என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. நம்மளே ஒழுங்கா படிக்கணும்னு நினைச்சாலும் இவங்க படிக்க விட மாட்டாங்க போல இருக்கே. சரி, எப்போ போல லேட்டா போயிட்டேன். கிரவுண்ட் சுத்த வேண்டியதான். மா என்னடி எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? வரேன்னு சொன்னேன், உன் காதுல விழல? அது வரேன்னு சொன்னியா? எப்போ? என் அம்மான்னு கூப்பிட்டல, அப்பவே நான் சொல்லிட்டேன் வரேண்டின்னு. ஓ வரேண்டின்னு இப்படி சொல்லியிருந்தியோ? ஆமாண்டி, வரேண்டின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். மாமா நீ அப்படி சொன்னதே என் காதுல வந்து ஃபர்ஸ்ட் விழுந்துரும். மூஞ்ச மகரையும் பாத்தியா? நீ பக்கத்துல இருந்து பேசுறது கேட்காதாமா? இல்லாம உள்ள இருந்துகிட்டு வரேண்டின்னு சொன்னாங்களா, என் காதுல விழலையாமா. நீ உனக்குள்ளே பேசிப்ப. பாரு ஏண்டி அப்படி சொல்ற? நான் சத்தமா தான் சொன்னேன், உனக்கு தான் காது கேட்கல. சப்பா அக்கா முடியலக்கா, எனக்கு இப்ப ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. நான் போயிட்டு வந்து சாயங்காலம் பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். சரியா? சரி, நீ காலேஜ் கிளம்பல? டைம் ஆகுதுல, இன்னும் கிளம்பாம நின்னுட்டு இருக்க? எனக்கு செமஸ்டர் நடந்துட்டு இருக்குடி, அதனால இப்போ ஸ்டடி ஹாலிடே லீவ் விட்டுருக்காங்க. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா எனக்கு லீவு தான். லீவா? அக்கா நீ எனக்கு அடிக்கடி லீவுன்னு சொல்ற. அப்ப காலேஜுக்கு போனா அடிக்கடி லீவ் விடுவாங்களா? படிக்கிறதுக்காக லீவ் விடுவாங்கடி. ஏதோ ஒண்ணு மொத்தத்துக்கு லீவ் விடுவாங்களா? அதெல்லாம் நிறைய லீவ் தருவாங்கடி. அப்ப நம்மளும் காலேஜ் படிக்கலாம் போல இருக்கே. சரி அதை பத்தி நான் அப்புறமா யோசிக்கிறேன். அப்ப நீ காலேஜுக்கு வரல, உனக்கு லீவு தானே? சரி அக்கா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிடி, லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி பேக்ல வச்சுட்டேன். நீ பார்த்து பத்திரமா கிளம்புன. எல்லாம் ஓகேக்கா. அம்மா எங்க? அம்மா கிட்ட சொல்லிட்டு போனல, அம்மா எங்க? பாரு மறந்துட்டியா? அம்மா நேத்து நைட்டே சொன்னாங்களே, நான் காலம்பரமே என் தோட்டத்துக்கு போயிடுவேன்னு. இன்னைக்கு அறுவடை நடக்குதுல்லடி, அப்ப அம்மா காலையிலே கிளம்பி போயிடுவாங்கல்ல. அட ஆமால, அப்ப இந்த ஒரு வாரத்துக்கு அம்மாவை கையில பிடிக்க முடியாது, ரொம்ப பிஸியா இருப்பாங்களே. இதான் சந்தர்ப்பம். அக்கா சரிக்கா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம் ஆகுது. அக்கா அம்மா என்ன 200 ரூபாய் எடுத்துட்டு போக சொன்னாங்க, நான் மறந்துட்டேன் பாத்தியா? பாப்பா பீரோ திறந்து 200 ரூபாய் எடுத்துட்டு ஓடு. 200 ரூபாவா? எதுக்கடி அவ்வளோ அமௌண்ட்? அக்கா 200 ரூபாய், 200 rupees only. நான் என்ன 20,000 ரூபாய் கேட்ட மாதிரி வாய பழக்கிறேன். 200 ரூபாய் தான்க்கா. போக்கா, நேற்று நைட்டு அம்மாட்ட கேட்டுட்டேன், அம்மா பீரோல இருந்து எடுத்துட்டு போக சொன்னாங்க. எங்க நீ ஓடி போய் உன் கையினால எடுத்து வந்து கூட பார்க்கலாம். ஓடிக்கா. அதான் அம்மாட்ட கேட்டுட்டேல, நீயே போய் பீரோ திறந்து எடுத்துக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன எடுத்து தர சொல்ற? அக்கா என்னக்கா இப்படி கேட்டுட்டேன்? அக்கா எனக்கு நீ யாருக்கா? அக்காங்கிறவ இன்னொரு அம்மா மாதிரி, நீ எனக்கு இன்னொரு தாய்க்கா. அதுக்குன்னா இப்ப அம்மா இருந்தா அம்மா போய் பீரோ திறந்து காசு எடுத்து தருவான். இப்ப அம்மா இல்லல, அம்மா கருத்து ஸ்தானத்துல நீ தானக்கா இருக்க. உனதானக்கா நான் அம்மாவை இன்னொரு அம்மாவை உனதானக்கா பாக்குறேன். அப்ப நீ தான்க்கா போய் பீரோவை திறந்து 200 ரூபாய் கொண்டு வந்து என் கையில கொடுக்கணும். போக்கா போ சீக்கிரம் ஓடி போய் வந்து கொடுக்கா. போக்கா. இதுல ஏதோ வில்லத்தனால இல்லையே, உண்மையாவே அம்மா உன்னை 200 ரூபாய் எடுத்துக்க சொன்னாங்களா? அக்கா நான் போய் சொல்லுவேனாக்கா? உண்மையதாக்கா சொல்றேன், நீ போய் உன் கையால எடுத்து வந்து கொடுக்கா. அம்மா வந்து கேட்டா நீயே சொல்லு, நான் தான் 200 ரூபாய் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லு. அம்மா உன்னை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இல்லடி, அம்மா என்கிட்ட காலையில எதுவுமே சொல்லலையே. அக்கா என்ன நீ நம்புவியா நம்ப மாட்டியா? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், என்ன நீ நம்ப மாட்டல? சிச்சி உன்னை நம்பாமலாம் இல்ல, இருந்தாலும் அம்மா கொடுக்க சொல்லியிருப்பாங்களான்னு ரொம்ப யோசிக்கிறாளே. உஷாராயிடுவாளோ? இவளை யோசிக்க விட்டா உஷாராயிடுவா. அக்கா சொல்லு பாரு. என்னக்கா உன் தங்கச்சி நம்பலையா? என் மேல உனக்கு இவ்வளவு சந்தேகமா? இவ்வளவு சந்தேகம் நீ எடுத்து தருவேனாக்கா, நான் போறேன்க்கா. இருடி, சந்தேகம்லாம் இல்ல, இருந்தாலும் அம்மா வந்து பீரோல யார் கை வச்சான்னு கேட்டா நீ என்ன கோத்து விட்டுலன்னு பயமா இருக்கே. கோத்து விட்டுறதுக்கு தானே உன்னை எடுத்து தர சொல்றேன். அக்கா உன்னை போய் நான் கோத்து விடுவேனாக்கா, நீ எனக்கு இன்னொரு தாய்க்கா. யாரு இங்க பேரு, உனக்கு காசு தானே வேணும், நான் கொண்டு வந்து தரேன். சும்மா இன்னொரு தாய் இன்னொரு அம்மா எல்லாம் சொல்லாத, என்னமோ பழைய படம் பாக்குற ஃபீல் இருக்குடி. அவ்வளவு பழசாவ ஓட்டிட்டேன். அக்கா நீ போய் எடுத்துட்டு வாங்க, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுக்கா, சீக்கிரம் போக்கா. சரி நீ போய் சைக்கிள் எடு, நான் காசு எடுத்துட்டு வரேன். போ சீக்கிரம் வா. வரேன்டி போ. அக்கா ரொம்ப 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 தேங்க்ஸ், நீ 200 கொடுத்ததுக்கு. நான் எங்கடி கொடுத்தேன்? அம்மா தானே கொடுக்க சொன்னாங்க. ஆமாம்மா அம்மா தான் கொடுக்க சொன்னாங்களே. சரிக்கா இங்க பாரு, அம்மா வர நேரம் ஆகும், நீ எங்க வெளியில எல்லாம் போயிட்டு இருக்காத. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போற, அங்க போற இங்க போறேன்னா நீ வீட்டை விட்டு வெளில போக கூடாது, புரியுதா? வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், தனியா வேற இருக்கிறேன். உள் பக்கம் தாப்பல் போட்டுக்கிட்டு உள்ளேயே பத்திரமா ஆயிரு. அக்கா அம்மா வந்து நான் தான் சொன்ன பிறகுதான் கதவு திறக்கணும்.
பார்க்கணும், புரியுதா? சரிடி, நீ என்னமோ அக்கா மாதிரி, நான் என்னமோ தங்கச்சி மாதிரி என்ன இவ்வளோ பாதுகாப்பு படுத்திட்டு போறேடி. அக்கா, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் தான் உனக்கு அக்கா, நீ எனக்கு தங்கச்சி தான், சரியா? சரி சரி, நீ பத்திரமா வீட்டில் இரு, நான் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா அதுக்குள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், தனியா இருக்க, பத்திரமா இரு, சரியா? சரிக்கா, நான் கிளம்புறேன்னா. அக்கா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்னடி? அது ஒண்ணும் இல்லக்கா, 200 ரூபாய் அம்மா எடுத்துக்கவே சொல்லல. ஆனா இன்னொரு அம்மாவை நீயே கொடுக்கும்போது வேணாம்னு சொல்லக்கூடாதுல, அதை வாங்கிக்கிட்டேன். போயிட்டு வரட்டுமா? டாடா. அடி பாவி கேட்டுக்கல்லி, நில்லடி, போகாதடி. டாடா டாடா. நீ 200 ரூபாய் கொடுத்துட்டல, நான் திரும்பி வரும்போது உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வரேன். குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியும் ஏன் அம்மா வந்து கேட்டா நான் என்னடி சொல்றது? அம்மா வந்து கேட்டா 200 ரூபாய் காக்கா தூக்கிட்டு போயிச்சு சொல்லு. காக்கா தூக்கிட்டு போயிச்சா? அது எப்படி வீட்டுக்குள்ள வந்து பீரோ திறந்து தூக்கிட்டு போ? எல்லாம் நீ சொன்ன அம்மா நம்பும், நீ சொல்லு. அப்பா, 200 ரூபாய் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. ஒரு 200 ரூபாய் என்ன நம்பி தர மாட்டாங்களே இந்த வீட்டுல. அம்மா, நீ தரல நான் என்ன எப்படி ஆட்டி எப்படி பத்தியா தானே? 200 ரூபாய் இருக்கு மரியா, இன்னைக்கு நம்ம மஜா பண்றோம்டி. வரட்டும் வரட்டும். அம்மா, இவ எங்க இருக்கா? எங்கயாவது இருப்பா, போற வெள்ள தூக்கி போட்டு போக வேண்டியதா. மரியா, ஏ மரியா, என்ன பண்றா? மரியா, ஏ நேரம் ஆகுது, வாடி. பார்வதி, மரியா அப்பவே போயிட்டாமா? அப்படியாக்கா? இல்ல வீட்ல வெயிட் பண்றேன்னு சொன்னாலா, அதான் கூப்பிட வந்தேன். சரிக்கா, நான் போய் பாத்துக்கிறேன்க்கா. அவ போய் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சைக்கிள்ல போறல, போனா பிடிச்சிடலாம், போமா. சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். எருமை மாடு, வீட்ல வெயிட் பண்ணேன்னு சொன்னேன். நான் வர கொஞ்சம் நேரம் ஆனதும் கிளம்பிட்டா பாத்தியா? ஏறுமை ஏறுமை, வரேன், இருடி, உனக்கு வந்து வச்சுக்கிறேன். அட, போறது பார்வதி தானே? பாரு, ஏ பாரு. ஏறுமை ஏறுமை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாது இது, அதுக்குள்ள ஓடிடுச்சு பாரு. ஏறிடி, வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. அது சரி, இன்னைக்கு தான் தனியா சிக்கிருக்கான். இவகிட்ட எப்படியாவது இன்னைக்கு பேசியே ஆகணும். தேவிக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம், பேசினேன். இவகிட்ட எப்படியாவது பேசி இன்னைக்கு மனசு வருக்கத்தை சொல்லிடு. ஐயோ, இவ வேற இந்த தோட்டத்து வழி வராளே, இங்க வேற இவளோட மாமா இருப்பானே. அது சரி, இவளுக்கு அந்த ஆளை பிடிக்காது. நம்ம எதுக்கு அப்படி அதை பத்தி யோசிக்கணும்? நம்ம சொல்ல வந்தது அவகிட்ட நேரடியா சொல்லிட்டு போயிடுவோம். ஏ பாரு பாரு பாரு, இவளுக்கு கேக்குதா இல்லையா? தோட்டத்துக்கே வந்தாச்சு. இந்த எரும மாடியா பணம் தெரியலையே. எரும மாட்டையும் காணும், அந்த கால மாட்டையும் காணுமே. இன்னைக்குதான் அந்த கால மாட்டு கண்ணில் சிக்காம நம்ம போக போறோம்னு நினைக்கிறேன். கால மாடு, உனக்கு இருக்குடி. இங்க வந்தாலும் ஒரு வைபா தான் பாருக்க, நல்லா இருக்கு. எப்ப எங்க தோட்டம் எங்க கைக்கு வரோன்னு தெரியல. பொட்டுங்கிற கூடிய சீக்கிரமே பூட்டிங்கிடலாம். நீ பாரு, நீ நினைச்சு நடக்காம இருக்க மாடி, நடத்திடுவோம். ஆமா, கால மாடி இங்க தானே மேய்ஞ்சிட்டு இருக்கோம். மாட்டை காணும். கால மாடி ஏதோ வேலையா போயிடுச்சோ? இல்லையே, இந்த நேரத்துல இங்க தானே நின்றுட்டு இருக்கோம். மாமா ரொம்ப நேரம் தேடல போல இருக்கு. நான் உன்னை தேடினேன், நீ பார்த்த. அப்ப நீ தேடல. சில்வண்டு, உண்மையா நீ தேடல? நான் என் உன்னை தேட போறேன். நான் உன்னை தேடலாம். என் ஃப்ரெண்டு மாரியாவை தான் தேடிட்டு வரேன். அவ எனக்கு முன்னாடி போயிட்டாலாமா, அதான் இங்க எங்க இருக்கானு அவளை தேடிட்டு இருந்தேன். ஓ, உன் ஃப்ரெண்டு மரியாவை தேடணும். ஆமா, மரியா பேர் தான் காலமாடா என்ன? கால மாடு இல்ல, எரும மாடு. அவளை எரும மாடுன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஓ சில்வண்டு, நீ காலமாடுன்னு சொல்லி தேடினது எனக்கு நல்லா கேட்டுச்சுடி. மாமாவை தேடிட்டு இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான். ஓய், என்னதான் தேடணும்னு சொன்னா என்னடி? என்னதானே தேடணும், என்னதான் தேடணும்னு ஒத்துக்கோ. சுதோச, நீ வரதான் இப்ப வழி மேல வெளி வச்சு தேடிட்டு இருக்கேன். எனக்கு வேற வேலை வெட்டியில, நானே ஸ்கூலுக்கு போற அவசரத்துல இருக்கேன். இவரை தேடிட்டு இருக்கேன், நான் தேடி. அது சில்வண்டு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். நீயே ஒரு நாள் சொல்லுவடி, தேடுறதெல்லாம் தேடிட்டு தேடல நான் சொல்றேன். போல நேரம் வரட்டும். என்ன காலங்கத்துல மிரட்டிட்டு இருக்க? என்ன 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 பண்ணுவ? ஓய், பக்கத்துல என்ன பண்ணுவேன்னு சொல்லி காட்டுறதை விட செஞ்சு காட்டுறேன். என்னையா இங்க பாரு, எனக்கு ஸ்கூல் டைம் ஆகுது, நான் போறேன். இல்லடி, என்ன பண்ணுவேன்னு கேட்டோம்னா செஞ்சு காட்டணும்ல. பக்கத்துல வா, மாமா என்ன பண்றேன்னு செஞ்சு காட்டுறேன். யோ, உனக்கு அறிவு இல்லையா? ஒரு பொட்டு பண்ண தானே வந்துடக்கூடாது. போட்டுன்னு ஏதாவது ஒரு ஏடா கூட பேச வேண்டியது. ஊருக்குள்ளார நீ மட்டும் தான் ஒழுக்கமானவன்னு நினைச்சேன். நீயும் இப்படிதான் போல இருக்கேன். அப்போ நான் நல்லவன்னு சொல்றேன். நல்லவனாண்டி ஊர்ல இருக்க எல்லாருக்கும். ஆனா உனக்கு மட்டும் ரொம்ப கெட்டவன், ரொம்ப ரொம்ப கெட்டவன்.
இதை கேட்டவன் என்னென்ன பண்றேன்னு பாரு. சரி சரி, இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஸ்கூலுக்கு போடி, அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு கிரவுண்டை சுத்த விட்டுற போறாங்க. ஓடி. எனக்கு தெரியும் எங்களுக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். வேலையை விடியா, நான் போறேன். நெருங்கி மாறி கல்லா கட்டப்பட்டம் பூக்காரி பட்டா எலிதி ஐயோ வாலியை விடு. குறுக்க நினைக்கிறேன், எப்படி போறதா? வாலியை விடியா. வழிதானே, விட்டுட்டா போதும். செல்லு வந்து எப்பதாண்டி வருவேன்? எங்க? நான் கேட்டது வேற. சரி, வரும்போது வருவேன். போ ஸ்கூலுக்கு கிளம்பு. வாலியை விடு. பாரு பாரு அண்ணே, என்ன அண்ணா சலையாட்ட நிக்கிறாரு? அது சரி, இப்பதானே புரியுது அண்ணன் ஏன் சலையாட்ட நிக்கிறாருன்னு. அண்ணே என்னண்ணே, காலையில சாமி தரிசனம் போல இருக்கேன். அண்ணே காலையில லவ்ஸா? என்ன இல்லனே, சில்லு வந்து கிராஸ் ஆகி போகுது, அதான் கேட்டேன். லவ்ஸான்னு. பாரு பாரு நில்லு, பாரு உன்னதான். என்ன விக்கி, என்னைய கூப்பிட்ட? ஆமா பாரு, 4வது தெருவுல இருந்து கூப்பிட்டு வரேன். உனக்கு காதுல விழல தெரியுமா? என்ன எதுக்கு நீ கூப்பிடுற? எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாகுது, நான் போறேன். பாரு போயிடாத. ஒரு நிமிஷம் பாரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க, நம்ம நடந்து பேசிட்டே போலாம். அண்ணே என்னண்ணே, என்ன நடக்குதுங்க? அந்த பையன் என்ன நம்ம சில்லு வண்டிக்கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கேன். வம்பா? சேச்சா, வம்பலாம் இல்லடா, அவன் ஏதோ பேசணும்னு சொல்றான், வேற ஒண்ணும் இல்லை. என்னண்ணே அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம சில்லு வண்டிக்கிட்ட அவன் பேச போறேன்றான். போய் என்ன எதுன்னு கேளுங்கண்ணே. 4 மிரட்டுங்க, அப்பதான் பையன் இந்த பக்கம் வர மாட்டான். இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாம் ஒண்ணா படிக்கிற பசங்க தானே, ஃப்ரெண்டுன்றதால பேசுவான். இதெல்லாம் தப்பா எடுக்கக்கூடாது. வா நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, அப்படியெல்லாம் என்னால நடந்து போக முடியாது. எது வந்தாலும் நீ ஸ்கூல்ல வந்து பேசிக்கா, நான் போறேன். பாரு ஒரே நிமிஷம் இரு பாரு. இன்னைக்கு தான் உன் ஃப்ரெண்டுங்க வராம நீ மட்டும் தானே வந்திருக்கான். உன்கிட்ட நான் கண்டிப்பா பேசி ஆகணும் பாரு. எனக்கு நேரம் இல்லை சொல்றேன்ல, நான் போகணும். எனக்கு என்னமோ இவன் பேசுறது சரியா படலனே. நம்ம சில்லு வந்துக்கிட்டே இவன் வம்பு இழுக்கிற மாதிரி தான் தோணுது. எனக்கு வர கோவத்துக்கு நானே தலையில 4 தட்டு அனுப்பிடலாமான்னு இருக்கேன். என்னண்ணே, நானே போய் தட்டிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணும், அதான் சொல்றேண்ணா, கூட படிக்கிற பையன் தானே. இரு, என்னதான் பண்றான்னு பார்ப்போம். மீறி போச்சுனா அப்புறம் பார்த்துக்கலாம். நில்லு பாரு, உன்கிட்ட பேசணும்னு சொல்ற போயிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் நில்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நீ பாரு விக்கி, எனக்கு நேரம் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. என்ன நீ சும்மா போன்னு சொல்லிட்டு இருக்கான்? எனக்கு உங்ககிட்ட பேசணும். சைக்கிள் விட்டு இறங்கு. டேய் என்ன மிரட்டுறியா? அப்படிதான் நீ சொன்னதா, என்னால இறங்க முடியாது. வேலையை பார்த்துக்கிட்டு போ. பார் பார்வதி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒழுங்கு மாதிரிதான் எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்க. இல்ல ஸ்கூல்ல யார் பார்த்தாலும் சரி, எல்லார் முன்னாடியும் நான் சொல்ல வந்தது சொல்ல வேண்டியது இருக்கும். எப்படி, ஸ்கூல்ல சொல்லவா இல்ல இங்கே சொல்லிடவா? இவன் என்ன ஏழவரமா பேசிட்டு இருக்கான்? அது சரி, இந்த வரைக்கும் நேரம் சரியில்லை. தர நீ ஸ்கூல்ல பேசுறத விட இங்கேயே பேசு. இங்கதான் உனக்கு கட்டம் சரியா இருக்கும், இங்கேயே பேசுற. நீ பேச வந்ததா, இங்கேயே பேச. இதுதான் உனக்கு சரியான இடம், இங்கே பேசு. என்ன விக்கி பேசணும்? ஐ லவ் யூ.